மின்னல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு 4 டிப்ஸ் பார்க்க போறோம். நம்ம பூஜை அறை கரெக்ட்டா இருக்கா? நம்ம வந்து ப்ராப்பரா பூஜை பண்றோமா? அப்படின்றத பத்தி ஒரு 4 சின்ன டிப்ஸ் பார்க்க போறோம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, நம்ம பூஜை அறையில எப்பவுமே சுத்தமா வச்சுப்போம். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோலம் போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நெறைய பேர் வந்து பூஜை அறையில கோலம் போட மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து கோலம் போடுவாங்க. ஆனா, நம்ம வந்து பூஜைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பூஜை அறையில ஒரு சின்ன கோலமாவது போடணும். அப்படின்றது ஒரு விதி. இந்த கோலம் போட்டு நீங்க பழகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, நீங்க வந்து அந்த முதல் டிப்ஸ வந்து நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு அர்த்தம். 2வது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாரத்துல சில பேர் வெள்ளிக்கிழமைகள்ல பூஜை பண்ணுவாங்க. வெள்ளி, செவ்வாய் பூஜை பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெள்ளி, செவ்வாய், சனிக்கிழமைகள்ல பூஜை பண்ணுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வாரத்துல வியாழக்கிழமையும் சேர்த்து பூஜை பண்ணுவாங்க. நீங்க எத்தன நாள் பூஜை பண்ணாலும் பரவாயில்ல. நம்ம வந்து பூஜை பண்ணும்போது ஒரு பூ போடுவோம். மல்லிகைப்பூ போடுவோம், சாமந்தி பூ போடுவோம். இந்த மாதிரியான பூக்களை நம்ம வந்து அர்ச்சனைக்காகவும், மாலையாகவோ இந்த மாதிரி வந்து பூஜை அறையில பயன்படுத்துறது உண்டு. சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இப்போ வெள்ளிக்கிழமைகள்ல போட்டாங்கன்னா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை தான் மறுபடியும் சாமி கும்பிடுறாங்கன்னு வச்சுக்கிட்டா, அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரைக்கும் அந்த மாலை அங்கேயே இருக்கும். ஆனா, அது தவறான ஒரு விஷயம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்ம பூஜை அறை சுத்தமா, மகாலட்சுமி வசீகரமா இருக்கணும் அப்படின்னா, மாலைகளை அப்பப்ப மாத்திரணும். இன்னைக்கு நீங்க மாலை போட்டீங்கன்னா, அடுத்த நாள் காலையில அது காஞ்சு காஞ்சு போறதுக்கு முன்னாடி, அடுத்த நாள் காலையிலேயே அத மாத்திரணும். மாத்திட்டு நீங்க அப்ப மாலையே போடலனாலும், அந்த மாலைய எடுத்துட்டு நீங்க சுத்தமா வச்சுட்டீங்கன்னு சொன்னாக்க, ஆ லட்சுமி வந்து நம்ம வீட்ல குடியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். 3வது பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்ச பாத்திரம். இந்த பஞ்ச பாத்திரத்துல நம்ம எப்பவுமே ஒரு தண்ணி வச்சுருவோம். அதுல ஒரு துளசியோ, ஒரு பூவ போட்டு நம்ம வந்து சாமிக்கு கும்பிடுறது வழக்கம். இந்த பஞ்ச பாத்திரத்துல இந்த தண்ணி வைக்கிறதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேர் வந்து முதல் நாள் வச்ச தண்ணியவே அடுத்த நாளும் பயன்படுத்துவாங்க. ஒரு 2 நாள், 3 நாளானா கூட அதே தண்ணி சில பேர் பூஜை அறையில இருக்கும். இது வந்து ஒரு தவறான விஷயமா வருது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, பஞ்ச பாத்திரத்துல தண்ணிய வச்சா தினமும் ஃப்ரெஷ்ஷா புதுசா தண்ணிய மாத்தி நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னாக்க, உங்களுக்கு லட்சுமி அருள் கட்டாயம் கிடைக்கும். 4வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த படையல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம எப்பவுமே வந்து ஒரு நெய்வேத்தியம் காட்டுவோம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு பொங்கலோ, சர்க்கரை பொங்கலோ, இல்ல ஒரு சுண்டை கடலை இந்த மாரி ஏதாவது வச்சு நம்ம வந்து படைப்போம். அட்லீஸ்ட் ஒரு பழங்கள் அந்த மாதிரியாவது வச்சு படைப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நெய்வேத்தியமா பொங்கல், சுண்டக்கடலை இந்த மாரிலாம் வச்சு படைக்கும்போது, கரெக்ட்டா ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல அத நம்ம வந்து பூஜை அறையில வைக்கக்கூடாது. அத உடனே எடுத்துறணும். எடுத்து வந்து நம்ம பூஜை அறைய சுத்தப்படுத்திறணும். அதே மாரி இந்த பழங்கள் வச்சா, இன்னைக்கு வச்சா சப்போஸ் அடுத்த நாள் கூட வச்சுக்கலாம். நாளைக்கு அத கட்டாயம் எடுத்துட்டு புதுசா வேற ஒரு பழத்தை வச்சு ஆ சாமி வணங்க வேண்டும். இந்த விஷயத்த மட்டும் செய்து பாருங்க. நிச்சயமாக லட்சுமி நம்ம வீட்ல குடியிருப்பாங்க. செல்வமும், செல்வாக்கும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. வேறொரு நல்ல விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன்.